வசந்த் தொலைக்காட்சி நடத்தும் இந்த தைத்திங்கள் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பட்டிமன்றம் எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான ஒரு தலைப்போடு தொடங்குகிறது. பொதுவாக பட்டிமன்றம் என்றால் ஆணா பெண்ணா, சினிமாவா அரசியலா, பணமா பாசமா, இப்படியெல்லாம் தொடங்கும். ஆனால் அப்படி அல்லாமல் முதல் முறையாக எங்களுக்கே வித்தியாசமாக இருக்கிறது இந்த தலைப்பு. நம் வாழ்க்கை நம்ம கையிலையா பிறர் கையிலையா? ரொம்ப சிம்பிள் தலைப்பு. ஆனால் நினச்சி பார்க்கும் பொழுது ஆமாம்ல, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே வருகிறது. அதுக்கு இன்றைக்கி பஞ்சாயத்தை வச்சிட வேண்டியதான். நம்ம எங்கே போனாலும் என்ன சொல்லுவோம்? ஒன்று மணியை பார்ப்போம், இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்கள பார்ப்போம். எந்திரிச்சா ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை மணியை பார்த்தா நம்மளை விட்டுருவாங்களா, ரெண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அதுனா இங்கேருந்து அவசரமாக அந்த கல்லூரியை விட்டு இந்த வளாகத்துட்டு ஓடி போயிடுவோம். ஆனால் ஓடி போனதுக்கப்புறம் அதே சுலோவாக தான் வாழ்க்கை நடக்கும், எதுவுமே வரப்போகிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைப்பது என்பது அபூர்வம் நண்பர்களே. நான் அடிக்கடி பல மேடைகளில் சொல்லி கொண்டிருக்கிறேன், மனிதர்கள் இனி கூடுவதே திருவிழாவாக மாறப்போகிறது. மனிதர்கள் ஒவ்வொரு சந்திப்பதே அபூர்வமாக இருக்க போகிறது. ஏனென்றால் விஞ்ஞானம் ஆளுக்கு ஒரு கைபேசி அவரவர் கையில் கொடுத்து நீங்களே உங்கள் வாழ்க்கை தீர்மானிங்கள் என்று அவர்கள் நம்மளை தண்ணி தெளித்து விட்டது. எனவேதான் ஒரு வாரம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 10 வருஷம் கழித்து நட்பையோ உறவையோ பார்த்தால் கூட முகம் பார்த்து பேசுகிற பழக்கம் குறைந்து போய்விட்டது. காரணம், முன்பெல்லாம் ஒரு கடிதம் வந்தால் அந்த கடிதத்தை பிரித்து படிப்பதற்கு ஒரு குடும்பமே ஆவலாக எட்டி எட்டி பார்க்கும். எலி வலைக்குள்ளிருந்து எப்படி வந்து அந்த எலி எட்டி பார்க்கும்னு ஒருவன் படிப்பான், 4 பேர் எட்டி பார்ப்பாங்க. அதுவும் லவ் லெட்டர் ஆகிடுச்சுன்னா போதும், அவ்வளவுதான். எங்கே ஓடி எப்படி ஓடி மறைச்சு 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 படித்து மடித்து அது கிழிஞ்சு போகும். ஏன்னா அவ்வளவு அழகாக தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே அன்பு அதிகமாக இருந்தது, நமக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது, அதில் ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாமே இலகுவாக மாறிப்போன பிறகு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா இல்லையா, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்கிறோமா இல்லையா என்பதை நாமளே எத்தனையோ நேரத்தில் நினச்சி பார்த்துருப்போம். காரணம், நமக்காக வாழ்வதை விட பிறருக்காகத்தான் வாழ்கிறோம் என்ற பெரும் எண்ணம் இந்த சமூகத்தில் ஊடுருவி கொண்டே இருக்கிறது. எனவே தான் இந்த காலகட்டத்தில் வளரும் தலைமுறைகளுக்கு மத்தியில் இந்த தலைப்பை பேசுவது என்பது மிகச் சிறந்ததாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் கூட வரும்போது எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களிடம் சொல்லிட்டு வந்தேன், வாழ்க்கைன்னு சொன்னாவே நம்ம பயிலுவை நம்மளை ஓல்டாக நினச்சிருவாங்க, அதை கூட லைஃப்னு சொன்னால் தான் யூத்தாக நினைக்கிறாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா வாழ்க்கைனாவே இவங்களுக்கும் வயசாகி போச்ச போல இருக்குப்பா அப்படின்றான். அடுத்த வார்த்தை என்ன சொல்ல வரோம்னே தெரியதில்லை, அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே மேலே ரோல் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி அல்ல, எங்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறோம். யாரோ சொன்னார்கள், அனுபவம் என்பதும் ஆலோசனை என்பது யார் வேண்டுமானால் சொல்லலாம், இலவசம் என்கிறார்கள். இல்லை, ஒரு ஆலோசனை என்பது 10 வருட அனுபவத்திற்கு பிறகு பிறக்கிற சிறு குழந்தை. அந்த 10 வருடத்தை மிச்சப்படுத்தி தான் உங்களுக்கு 10 வினாடிகளில் ஒரு ஆலோசனை வருகிறது. காலத்தை தின்று, வயதை தின்று, கனவை தின்று, உறவை தின்று, நட்பை தின்று, எல்லாவற்றையும் தின்ற பிறகு வேறு வழியில்லாமல் தனிமை சொல்லுகிற அந்த அனுபவம் தான் ஆலோசனையாக மொழிபெயர்க்கப்படுகிறது. எனவேதான் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வாழ்ந்தோமா இல்லையான்னு தெரியலை. இந்த பட்டிமன்றத்தின் மூலியமாக தான் இந்த பஞ்சாயத்து தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன். எனவே ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை கொடுத்த பட்டிமன்ற குழுவிற்கும், பட்டிமன்ற இயக்குநர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞருக்கும், வசந்த் தொலைக்காட்சிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நேரம் கருதி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு ஒரு அணி, மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருமே என்னை விட மேடை பேச்சுக்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள், பட்டிமன்ற பேச்சுக்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள். அப்படி இருக்கிற அவங்க 2 அணியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நம் கையில் தான் சொல்லிட்டு பேசுகிறதுக்கு இருவர், பிறர் கையில் தான் பின்று பேசுகிறதுக்கு இருவர்.
இப்போ எப்போதுமே இந்த நம் அப்படிங்கும்போது தானே முதல் உரிமை தேவைப்படுகிறது. எனவே அந்த அணியிலிருந்து முனைவர் நாவரசு வாசு சசிகுமார் அவர்களை அழைக்கிறேன் உங்களுடைய பெருத்த ஆதரவோடு. வெல்லம் அரிசி ரெண்டும் சேர்ந்து சொல்லும் செய்தி ஒன்றுதான். வெல்லம் அரிசி ரெண்டும் சேர்ந்து சொல்லும் செய்தி ஒன்றுதான். கள்ளமில்லா உள்ளம் இருந்தால் எல்லா நாளும் பொங்கல் தான். உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய நடுவர் பெருந்தகை கடவுளை விட கவிஞர்கள் மேலானவர்கள். கடவுளை விட கவிஞர்கள் மேலானவர்கள். எப்படி தெரியுமா? கடவுள் படைத்த மனிதன் இறந்து விடுகிறான். ஆனால் கவிஞன் படைத்த கவிதை ஒருபோதும் இறப்பதில்லை. இரவா புகழ் கொண்ட எங்கள் நடுவர் கவிஞர் அவர்களுக்கு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களை தந்து ஒரு எளிமையான தலைப்புங்க. என்னுடைய தம்பிமார்களுக்கெல்லாம் தெரியும், தங்கைகளுக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்குதா இல்லை இன்னொருத்தன் கையில இருக்குதா, இதனங்க தலைப்பு. இப்ப பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாடம் நடத்தலாம், கொண்டு போய் அம்மா விடலாம், ஃபீஸை அப்பா கட்டலாம், படிக்க வேண்டியது நாம தானே. நான் வாத்தியாரா இருக்கேன், என் பையன்கிட்ட பாடம் நடத்துறப்ப சொன்னேன், டே அந்த காலத்துல வெள்ளைக்காரனை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தணும்டா, அந்த காலத்துல வெள்ளைக்காரனை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தணும்டா. கடைசில இருந்து ஒரு பையன் கேட்கிறான், கல் உப்புக்கா தூள் உப்புக்காங்கிறான். டே ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவேன்? ஸ்டேட்டஸ் போடுவேன், மீதி டைம் சார்ஜ் போடுவேன். இதுவா வாழ்க்கை? ஆனா என்னுடைய தம்பிமார்களுக்கெல்லாம் தெரியும், இது தலை பொங்கல். யாரோட பொங்கல்? நம்மளுடைய தலையோடைய பொங்கல். உடனே நம்ம தலைய சொல்றோம் நினைச்சிடாதீங்க, தலையோடைய வசனம் ஒண்ணு இருக்குது, அது இந்த தலைப்புக்கு அப்படியே பச்சக் பச்சக்குன்னு ஒட்டிக்குதுங்க. எங்க தலை தான் அழகா சொன்னார் ஒரு படத்துல, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்கினதுதான். என் தம்பிகளுக்கு தெரியும், என்னுடைய தங்கைகளுக்கு தெரியும். எது கெத்து தெரியுமா சார்? எது கெத்து தெரியுமா? பரம்பரை சொத்து இல்லாம பணக்கார அப்பாவை இல்லாம, கீழே விழுந்தா தாங்கி பிடிக்க உறவுகள் இல்லாம, தனியா படிச்சு தனித்து நிக்கிறான் பத்தியா என் தேசத்து இளைஞன், அவன் தான் சார் கெத்து. சார் உலகமே எதுவுமே நம்ம கையில் இருக்கிறப்ப மகிழ்ச்சியா இருக்கும் மேடம். இப்ப நம்ம கையில் இருக்குன்னா மகிழ்ச்சியா இருக்கும். எப்போதும் என் வீட்டில் மல்லிகை கடைக்கு என்னதான் என் மனைவி அனுப்புவா, காய்கறி கடைக்கு என்னதான் அனுப்புவா, பாத்திர கடைக்கு என்னதான் அனுப்புவா, கறி வாங்கினா கூட கறி கடைக்கு என்னதான் அனுப்புவா. நேத்தி ரேஷன் கடைக்கு மட்டும் நான் போறேங்கிறா. என்னடா அப்படின்னா, அப்புறம் தான் டிவியில ஓடுது, ரேஷன் கடையில ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. என் வாழ்க்கை என் கையில இருந்தா மகிழ்ச்சி தானே. இப்ப யார் கையில போயிடுச்சு, எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? நான் கேக்குறேன், ஒரு காலத்துல சார் தன்னை மாதிரியே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச காலம் ஒன்று இருந்தது. நான் சொல்றது உண்மைன்னா கைதட்டுங்க, நான் சொல்றது உண்மைன்னா கைதட்டுங்க. ஒரு காலத்தில் நம்மை சுற்றி விளைநிலங்கள் இருந்தன, இன்று நம்மை சுற்றி சுயநலங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்துல காயங்கள் ஆறிட சிரித்தார்கள் சார், காயங்கள் ஆறிட சிரித்தார்கள், இன்னைக்கு காரியங்கள் ஆகிட சிரிக்கிறார்களே சார். கடிக்கும் மிருகங்களை கூட நம்பலாம், நடிக்கும் மனிதர்களை நம்ப முடியாத சமுதாயம் சார் இது. ஒண்ணு வேணாங்க, ஒரு காலத்துல ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னா ஓடி வந்து என்ன வேணும்னு கேட்டான். ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னா ஓடி வந்து என்ன வேணும்னு கேட்டான். இன்னைக்கு ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னா ஓரமா நின்னு நல்லா வேணுங்கிறான். என்ன சார் சொல்றீங்க?
அன்னைக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சான் சார். இன்னைக்கு அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை நம்ம கையில தானே சார் இருக்குது. ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நடிகர். எல்லா நடிகர்களும் சண்டை காட்சிகளை ஜொலிப்பார்கள் அல்லது நகைச்சுவை காட்சிகளிலே ஜொலிப்பார்கள். ஆனால் சண்டை காட்சிகளில் கூட நகைச்சுவையை புகுத்திய ஒரு அற்புதமான நடிகர் ஒருவர் உண்டென்றால் அது யாருன்னா ஜாக்கி சான். ஜாக்கி சான் மிகப்பெரிய நடிகர். அவன் என்ன பண்ணா, தன்னுடைய 4000 கோடி சொத்துக்களை அப்படியே அனாதை இல்லங்களுக்கு தானமாக கொடுத்தான். கொடுத்துட்டு தன் பையனை கூப்பிட்டு கேட்டான், இதுல உனக்கு வருத்தமாடான்னு கேட்டான். பையனை கூப்பிட்டு கேட்டான். அவன் பேரு ஜெசி ஜான்னு பேரு. அவன் சொன்னான், டேடி எனக்கு இதில் வருத்தம் இல்லை, மிக்க மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? அவன் அழகா சொன்னான் சார், பிறர் உதவியின்றி உழைத்து சுயமாக முன்னேறுவதுதான் வாழ்வின் வெற்றி என்று ஜெசி ஜான் சொன்னான். அதை சொல்லிட்டு இந்த உலகத்திற்கு அழகான ஒரு கருத்தை சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா? தனித்து பறக்கும் பறவைகளுக்குத்தான் வலிமை அதிகம். இந்த உலகத்துல யாருக்கு தெரியுமா வலிமை அதிகம்? தனித்து பறக்கக்கூடிய பறவைகளுக்குத்தான் வலிமை அதிகம் என்று இந்த உலகத்திற்கு சொன்னான். சார், இந்த உலகம் இருக்குதே, பழி சொல்லும் சார், வழி சொல்லாது சார். பழி சொல்லும், ஆனா வழி சொல்லுமா? ஒரு சுதந்திர போராட்ட காலத்திற்கு முன்பு கல்கத்தாவில் அப்பெல்லாம் எப்படின்னா, இப்பதான் நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா நமக்கு செல்லுக்கு வரும், நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. அப்பெல்லாம் எப்படி தெரியுமா? 7ஆவதுல இருந்து 8ஆம் வகுப்பு போகணும்னா ஆசிரியர் நிப்பார், பேரை படிப்பார், டே நீங்க எல்லாம் தேர்ச்சி, அடுத்த வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்ன காலம் ஒன்று இருந்துச்சு. கல்கத்தாவில் நடந்த சம்பவம். ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் வந்தார். வந்துட்டு எல்லாருடைய பேரையும் படிக்கிறார். நீங்க எல்லாம் 8ஆவதுல இருந்து 9ஆவிற்கு தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் போங்கிறார். எல்லா மாணவரும் போயிட்டா. ஒரே ஒரு பையன் அப்படி தயங்கி நிற்கிறான். ஐயா உன் பேர் என்ன? என் பேர் ராஜேந்திரன். உன் பேர் இல்லையே, நீ ஃபெயிலு. இல்லைங்க நான் நல்லா பரீட்சை எழுதினேன். உனக்கு 1 ரூபா அபராதம். இல்லைங்க நல்லா இருக்கேன். 2 ரூபா அபராதம். எதிர்த்து பேசுறியா? இல்லைங்கய்யா கண்டிப்பா நல்லா எழுதிருக்கேங்கய்யா, நான் ஒரு ஏழை வீட்டிலிருந்து வருகிறேன். உனக்கு 5 ரூபாய் அபராதம். இப்படியே தொகை ஏறிட்டே போய் 10 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த பையன் அப்பயும் விடல, நான் நன்றாகத்தான் சார் தேர்வு எழுதியிருக்கேன்னு சொல்றான். அந்த நேரத்தில் அலுவலகத்திலிருந்து ஒருத்தர் வர ஒரு சுண்டு சீட்டை எடுத்துட்டு வர, சார் நீங்க ப்ரொமோஷன் லிஸ்ட்லாம் படிச்சாச்சா, தேர்ச்சி பட்டியல படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். படிச்சாச்சு சார். ரைட், தேர்ச்சி லிஸ்ட்ல படிச்சிட்டீங்க, அந்த வகுப்புல முதல் மாணவன் யாருங்கிறத நீங்க அந்த டேபிள்லயே வச்சுட்டு வந்தீங்க, அதை படிங்கன்னு கொடுக்கிறார். அந்த வாத்தியார் எடுத்து படிக்கிறார். ராஜேந்திரன் படிச்சோன்னே அந்த மாணவன் சொல்றான், அது நான் தான் சார்ன்னு சொல்றான். அந்த மாணவன் யார் தெரியுமா? சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நம்ம கையில இருந்து வருது. ஒருத்தன் போய் கேட்டான், ஒரு முனிவர்கிட்ட கேட்டாங்க, இந்த உலகத்தில் புனித நீர் எது என்று கேட்டான். உலகத்துல எதிரா புனிதமான நீர்? கங்கை நீரா, ஆற்று நீரா, ஊற்று நீரா, குளத்து நீரா, தன் மகனை தவிக்க விட்டு ஐயோ மகனை காணவில்லையே என்று தாய் விடுகின்ற கண்ணீரா, இல்லை வானத்தில் இருந்து பொழிகிறதே மழை நீரா? அத்தனையும் இல்லை. எது தெரியுமா இந்த உலகத்தில் புனிதமானது? காலை முதல் அந்தி மாலை வரை எவன் உழைத்து அவனுடைய உடலில் இருந்து வருகிறதோ வியர்வை, அதுதான் இந்த உலகத்தில் புனித நீர்னு சொன்னா. இந்த உலகம் கலகக்காரன்னு சொன்ன கலீலியோ தாசா அற்புதமான கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு தந்தான். சார், முட்டாள்னு சொன்ன தாமஸ் ஆல்வா எடிசன் தான் இந்த மின்விளக்குகளை கண்டுபிடித்தான். சார், அகராதி பிடிச்சவன் சொன்ன நியூட்டன் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தான். சார், நான் எளிமையா சொல்லி முடிக்கணும்னு சொன்னா, அழுகைகளுக்கு பிறந்தவன் என்று சொன்ன சார்லி சாப்ளின் தான் இந்த உலக மக்களை சிரிக்க வைத்தான் என்று சொன்னால், வெற்றி என்பது பிறரிடம் இல்லை, அது நம்மிடம் இருக்கிறது. நான் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் சார். எங்களுடைய கவிஞர் வந்திருக்கிறார். அதனால ஒரு பழமொழி பாடல் ஒன்று இருக்கு. சங்க காலத்துல அழகான ஒரு பழமொழி, ஒரு பாடல் சொல்லுது. நான் சொல்லல, ஒருத்தனுக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், இல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம், உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கஷ்டத்தை யாரு தீப்பான்னு ஆராய்ச்சி பண்ணாத. நான் சொல்லல, சங்க இலக்கியம் சொல்லுது, சங்க பாடல் பழமொழி சொல்லுது. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இத யாராவது தீர்ப்பாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாத. அவன் சொல்றான், ஒருவனையும் யாரை வேணாலும் எதிர்த்து நில். அழகா சொல்றான் பாருங்க, யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து நில், ஒருபோதும் எதிர்பார்த்து நிற்காதே. அந்த பாடலுடைய வரி என்ன தெரியுமா? எமக்கு துணையாவார். எனக்கு கஷ்டம் அப்படின்னா யார் எனக்கு துணை வருவா அப்படின்னு தேடாதரா. எமக்கு துணையாவார்
வேண்டுமென்று எண்ணி தமக்கு துணையாவார் தாண்டறிதல் வேண்டா பிறர்க்கு பிறர் செய்வதுண்டோ அப்படின்னா. பிரத்தியாருக்கு பிரத்தியார் உதவி செய்ய முடியாதுரா. கடைசியா அதற்கு ஒரு அழகான ஒரு தீர்ப்பு சொன்னா சார். தமக்கு மருத்துவர் தாம், தமக்கு மருத்துவர் தாம். எனக்கு துன்பம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கான பரிகாரம் வெளியிலே இல்லை, அதற்கான மருந்து உன்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் நான் ஒரே வரியிலே இந்த பட்டிமன்றத்திற்கான எங்கள் தலைப்பிற்கான வாதத்தை நாங்கள் என்ன வைக்கிறோம் தெரியுமா சார்? இந்த உலக மக்களோடு சேர்ந்து வாழலாம், இந்த உலக மக்களோடு சேர்ந்து வாழலாம், ஆனால் ஒருபோதும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என்பதுதான் இந்த தமிழர் திருநாளுடைய நோக்கமாக வைத்து நாங்கள் சொல்ல வந்தது எல்லாம். நம்முடைய வாழ்க்கை என்பது நம் கையிலே இருக்கிறது, நம் கையிலே இருக்கிறது என்று சொல்லி சின்ன சின்ன சோகங்களால் வாழ்க்கை வாடிவிடும், வாடிவிடும் பூக்கள் கூட இதழ் விரித்து சிரிக்கிறது. வாழ பிறந்த உனக்கேன் அழுகை வருகிறது, அமாவாசை வருவது கூட நட்சத்திரங்களை ரசிப்பதற்குத்தான். சிரித்திரு சிலிர்த்தெழு ஊற்றுபோல் மனதில் உற்சாகம் நிரப்பு, இருப்புக்கும் நீயே இலக்கணம், என்னாலும் நீங்கள் வாழணும் என்று சொல்லி விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், சிறக்கட்டும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களின் புகழ் என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். சரியான ஒரு வாதம். தனித்து பறக்கும் பறவைகளுக்குத்தான் பலம் அதிகம் என்ற சிந்திக்கக்கூடிய கருத்துக்களோடு உலக புகழ்பெற்ற நடிகர் ஜாக்கி சானுடைய பல கோடி சொத்துக்களை பிறருக்கு எழுதி வைக்கும்போது தன் மகனுக்கு உன் கையில்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்று ஒரு வெற்றியாளன் சொல்லிவிட்டு போனதிலிருந்து பழி சொல்லும் உலகம் வழி சொல்லாது என்று நமக்கு ஓங்கி அரைந்து சொன்னதோடு பல்வேறு கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக முனைவர் சசிகுமார் எடுத்து வைத்திருக்கிறார். இதை கேட்கும்போது ஆமாம் தானே அப்படின்னு தான் தோணும். ஆனால் அடுத்து பேச வரவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு. அவர் 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 பேர் சொன்னாலே கலகலகலன்னு இருக்கும் அரங்கம். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் கடைசியில் பேசலாமே அப்படின்னு. அப்படி தான் இங்கே வரைக்கும் வந்தோம் அந்த அரங்கத்துக்குள்ளே. அவர் சொன்னார், இல்லை இந்த பயிலூலை நம்ப முடியாது, நான் பேசுகிற வரைக்கும் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுனார். நீங்கள் பேசுகிற வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா, இருந்தாலும் நான் அவங்க முன்னாடியே நான் பேசுகிறேன்னார். ஏனால் பேராசிரியர் பழனி என்பவர் இன்று நேற்றல்ல, அவர் ஏறிய முதல் மேடையிலிருந்து நான் அவரோடு பயணிக்கிறேன். விஜய் டிவியில் அவர் ஏறிய முதல் மேடையிலிருந்து அவரோடு பயணிக்கிறேன். அன்புக்கும் கலகலப்புக்கும் புன்னகைக்கும் பஞ்சமில்லாதவர். ஆனால் பட்டிமன்றம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு யுத்த களத்தில் வருவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ முனைவர் ஜெயிக்க போகிறாரா, பேராசிரியர் ஜெயிக்க போகிறாரான்னு பார்ப்போம். வாங்க. பொங்கல் திருவிழாவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி. அன்பான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். எனக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இவ்வளவு காலம் இளமையாக இருக்கிற ஒரே நடுவர் எங்கள் அண்ணன் தான். அந்த 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 அதை எப்படி அவர் மெயின்டைன் பண்ணுறாருன்னு தான் எனக்கு தெரியல. போகும்போது ரகசியத்தை கேட்கணும். காதலிச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் காதலில் தான் பல பேர் சந்தியில் விட்டுருது, உங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகுது. பல பேர் நடு ரோட்டில் நிற்கிறாங்க கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில். காதலை காதலாய் காதலில் காதலிக்கணும். ஆஹா ஐயா, நீங்கள் கவிஞரியா? உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக ஒரு அழகான வசந்த் தொலைக்காட்சி பொங்கல் திருநாளை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள், இந்த வணக்கத்தை சொல்லி வாழ்க்கை ஒன்றே ஒன்று. இப்போ என்ன கும்பகோணத்தில் எது சிறப்பு அப்படின்னா, தோப்பான் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை எழுதினார். கும்பகோணத்துக்கு எது சிறப்பு தெரியுமா? நீர் நிறைந்த வயல்களா? சிறப்பு தான். கோயில்களா? சிறப்பு தான். அதை விட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு வரி எழுதுறாரு, அந்த காலத்தில் ரொம்ப ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது இல்லையா, சத்திரம் தான், அன்ன சத்திரங்கள். அன்ன சத்திரத்தில் வந்து 9 மணிக்கு ராத்திரி தங்குற ஒரு பயணி இருக்கான்னு வச்சுங்களேன். சோத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன அம்மா வந்து என்ன பண்ணுவான், சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி அந்த சத்திரத்தில் யாராவது போய் படுத்துருக்காங்களா, போய் பார்த்துட்டு வாடாம்பாங்க. இவன் கேட்பானா, அம்மா சத்திரத்தில் யார் படுத்துருந்தா நமக்கு என்னம்மா? ஏய், சோறு விளையிற பூமிடா சோழ நாடு. நம்ம சத்திரத்தில் யாராவது பசியோடு படுத்திருந்தால் அவர்களை பசியோடு வைத்துவிட்டு நாம் சாப்பிடக்கூடாது, அவர்களுக்கும் சாப்பாடு போடுகிற ஊர் கும்பகோணம்னு எதிரா. அதுதான் பிறருக்காக வாழ்றது.
யோசிச்சு பாருங்க. சேர நாடு தந்தங்களை உடைத்தது, பாண்டிய நாடு முத்துக்களை உடைத்தது, சோழ நாடு சோறு உடைத்தது. தந்தம் இல்லாம வாழலாம் சார், முத்து இல்லாம வாழலாம், ஆனா சோறு இல்லாம வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஊரு நம்ம ஊரு. அந்த ஊர்ல பிறந்த மனுஷன் தனக்காக வாழ்வேன், தனியா திம்பேன். என்ன யோசிச்சு பாருங்க. நான் மட்டும் ஊரை சாப்பிட்டு போயிடுவேன். மறந்துட்டார் அவர். நான் மட்டும் சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? உலகத்துக்கே தமிழ் தாத்தா என்கிற உவே சுவாமிநாதர் பிறந்த ஊரு கும்பகோணம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. உவே சுவாமிநாதர் மகாகவி மீனாட்சுந்தரம் பிள்ளைகிட்ட பாடம் படிச்சிருந்தார். ஒரு நாள் படிக்கிறதுல ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவர் 12 மணிக்கு கிளாஸ் முடிச்சிருவாரா, 4 மணிக்கு தான் மறுபடியும் வகுப்பு ஆரம்பிப்பார். அப்போ உவே சுவாமிநாதையர் சொல்றாரு, மகாகவி மீனாட்சுந்தரம் பிள்ளை, நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, சீர்காழி புராணத்தை நடத்திட்டேன், திருநாகை புராணம் நடத்தணும், ஆனா அது ஒரு ஐயற்ற இருக்கு. மாயவரத்தில் கூரை நாட்டில் தான் அந்த புத்தகம் இருக்கு, ஆனா அவர் எளிதில் தரமாட்டாரு. எப்படியாவது கெஞ்சி அவர்கிட்ட வாங்கி 1 வாரம் கழிச்சு அதை நடத்திடுறேன் அப்படின்னு அவர் சொல்றார். திரும்ப 4 மணிக்கு மறுபடியும் கிளாஸ். 4 மணிக்கு கிளாஸுக்கு வந்தா முன்னாடி அந்த புத்தகத்தோடு நின்னாராம் ஓ சுவாமிநாதையர். இப்போ அவர் கேட்டாரு, எங்க போய் வாங்கிட்டு வந்தானே. இவர் எந்த ஐயர் வீட்டை சொன்னாரோ அந்த 4 மைல அந்த 4 மணி நேரத்தில் போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அவர் முன்னாடி நின்று படித்த மனிதர் உவே சுவாமிநாதன் என்பது உலகத்தின் மிகப்பெரிய விஷயம் இல்லையா சார்? ஒரு வாத்தியார் இல்லாமல் எப்படி சார் வளர முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. வாத்தியார் இல்லாமல், அது நான்லாம் வாத்தியார் தான் சார், எம்ஏ எம்பிள் பிஹெச்டி டாக்டரேட். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நானே படித்தேன், அதனால சொல்றேன். இப்போ நீங்க இப்பெல்லாம் சார் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் 10,000 ரூபாய்க்கு டாக்டர் பட்டம் தர்றேன்றான். 10,000 ரூபாய்க்கு வாங்கிங்க சார், பரவாயில்ல வாங்கிங்க, ஒரு 2,000 ரூபாய் கம்மியான கூட பரவாயில்லன்றான். நான் 350 பக்கம் எழுதி 250 பக்கம் மாத்துறது எனக்கு தான் தெரியும். அந்த 100 பக்கத்தை குறைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ சிரமப்பட்டு இப்போ 500 ரூபாய்க்கும் கிடைக்குது. 500 ரூபாய்க்கும் கிடைக்குது பாருங்க. உண்மையாக சொல்றேன் சார், உலகத்தில் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, உப்பு இல்லாம கூட இருந்தலாம், நல்ல நட்பு இல்லாம இருக்க முடியுமா சார்? விரும்பிய ஒரு இதயத்தை சொந்தமாக்கிட்டா அது காதல், விரும்பிய எல்லா இதயத்தையும் சொந்தமாக்கிட்டா அதுக்கு பேர் தான் நட்பு இல்லையா? இப்ப இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, உலகத்திலேயே கஷ்டம் காதலிக்கிறத விட காதலிக்கிறவனுக்கு நண்பனா இருக்கிறது தான் கஷ்டம். உண்மைதானே? அவ இங்கதான்ப்பா இருக்கா, என் கூட தான் இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பக்கத்துல பார்த்து அதுவே காட்டி கொடுக்குது. வாழ்க்கையில் நினைச்சு பாருங்க, கஷ்டம், ஆனா அந்த கஷ்டத்துல ஒரு இனிமை இருக்குல்ல, ஒரு அன்பு இருக்குல்ல, ஒரு சகோதர பாசம் இருக்குல்ல. சார் இவன் லவ்வுக்காக அடி வாங்கின விட நண்பன் லவ்வுக்காக அடி வாங்கினவன் தான் சார் அதிகம் உலகத்துல போய். உண்மைதானங்க? அப்போ வாழ்க்கையில் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இந்த அன்பு உறவு பிறருக்காக வாழ்றதுனால சார் இருக்கு மகிழ்ச்சி. பிறருக்காக வாழ ஒன்றும் இல்லை சார், பிறருக்காக வாழலைன்னா உங்க வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு சின்ன வட்டம் சார். ஆனால் பிறருக்காக வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை என்பது பெரிய மகிழ்ச்சியான களமாக மாறி நிற்கும். மாறி நிற்கும் சார். அது தெரிய மாட்டேது உங்களுக்கு. ஒன்றும் இல்லை சார், எம்எஸ் தோனி இந்த படத்தில் ஒரு அருமையான காட்சி. எம்எஸ் தோனி உள்ள வருவார் ஃப்ளைட்டுக்குள்ள. எம்எஸ் தோனி படத்தை எடுத்தாங்க. அதில் ஒரு காட்சியில் ஒரு கேள்வி கேட்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் வரும்போது எல்லாரும் கை தட்டுவாங்க, மற்ற பிளேயர்ஸ்லாம் வரும்போது கை தட்டுவாங்க, எம்எஸ் தோனி வரும்போது கை தட்ட மாட்டாங்க. அப்போ எம்எஸ் தோனிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பிறந்தது யாரும் பார்க்கலையே அப்படின்னு அவர் கேட்பான். அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப அழகாக பதில் சொல்வார், நான் அவங்க கவனிக்கிற மாதிரி நான் இன்னும் எதுவும் செய்யலையே என்பர் எம்எஸ் தோனி. அதே எம்எஸ் தோனி ஒரு காலத்தில் உலக கோப்பையை வாங்கி கொண்டு உள்ளே வருகிற போது அதற்கு முன்னால் இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த ரெய்னாவையும் பக்கத்தில் இருக்கிற சடேஜாவையும் கையில பிடிச்சுக்கிட்டு இவர்களுக்கும் கை தட்டுங்கள் சொன்னாங்க. அதான் எம்எஸ் தோனி. வாழ்க்கையை எப்படி பார்க்கணும் சார்? நமக்கு மட்டுமே இல்லை சார் வாழ்க்கை. சார் ஒருத்தர் கொடுத்து வாழ்றது தானே சார் வாழ்க்கை. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சுந்தரேந்திர தேசிகர்னு ஒருத்தர் சார், தி ஜானகிராமன் ஒரு கதை எழுதினார், கடன் தீர்ந்ததுன்னு கதை. சுந்தரேந்திர தேசிகர் அவர்கிட்ட தஞ்சாவூர்ல அந்த காலத்தில் அவர் ஏமாத்தி 20,000 ரூபா ஒருத்தன் ஆட்டையை போட்டான். 20,000 ரூபா அப்பவே இதான் வாங்கி தரேன், சல்லீஸா வாங்கி தரேன் ஐயா, தஞ்சாவூர்ல நம்ம ஊர்ல தான்
போட்டான். கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஆனால் இவர் எந்த அத்தாட்சியும் வாங்கி வைக்கல. கேஸ் தோத்துச்சு சார். அப்போ என்ன நடக்குதுன்னா, கடைசியா அந்த ராமதாஸ்ன்னு பேர் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. சுந்தர தேசிகர் அவர் வீட்டுக்கு போறாரு. ஒரு 2 நாள் கூட அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட? ராமதாஸ்கிட்ட. அவனுக்கு மனம் பதைக்குது. ஐயா இவரை ஏமாத்திட்டமே, நமக்கு உடம்பு சரியில்லை. 2 நாள் எடுத்து கொடுக்குறான். அது 2 நாள் வாங்கிட்டு சொல்றாரு, நான் கும்பிட்ற அந்த பராசக்தி மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு எனக்குமான கடன் தீர்ந்துருச்சு. ஏன் தெரியுமா அந்த 2 நாள் வாங்குறேன்? நாளைக்கு உன் தலைமுறை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த 2 நாள் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். இப்படி ஒரு கதையை தி ஜானகிராமன் எழுதியிருக்காரு சார். அப்படி மனுஷங்க வாழ்ந்துருக்காங்கல்ல. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கும்பகோணத்துலேருந்து மெட்ராஸ் போகிறீங்க, போய் டிரைவர்கிட்ட கேட்பீங்களா, சார் நீங்கள் தான் டிரைவரா, இது வரைக்கும் எதுவும் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க? கேட்க முடியுமா? கேட்டால் என்ன சொல்லுவார்? இது வரைக்கும் பண்ணலை, இப்போ உட்காரு, இன்றைக்கி தான் பண்ணலான் இருக்கேன். சார் நீங்கள் என்றைக்காவது அந்த டிரைவருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? இறங்கணுன்னே தேங்க்ஸ் தலைவா தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? எப்போ சொல்லுவீங்க தெரியுமா? திண்டிவனத்தில் பஸ் அப்படி நிறுத்தி வச்சு நாம் உயிரோடு இருந்தோம்னா, ஐயா தலைவரே நன்றி. இப்போ நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது நம்ம நினைக்கிறோம். ஆனால் இரவு பகல் முழுகும் யாரோ ஒருத்தரை சுமந்து கொண்டு அந்த டிரைவர் போறாரே, அவருக்கான வாழ்க்கையை இந்த நாட்டில் யார் சார் பாதுகாப்பு தர்றது? அந்த டிரைவர்கிட்ட தானே சார் நம்ம உயிரை ஒப்படைச்சிட்டு தூங்குறோம். யோசிச்சு பாருங்க. உண்மை தானே சார்? ஒன்றும் இல்லை சார், இன்று ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும். தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா, அவருக்கு கண்ணன் ஒரு ஆசிரியர் கடிதம் எழுதிட்டே இருப்பாராம். அவருடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயாவை பார்க்கணுன்னு சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் அந்த கண்ணன் அவர் வீட்டுக்கே தென்கட்சியார் வந்துட்டார். கதவை திறந்தா இவர் நிற்கிறார். ஐயாவை தெரியலீங்களே அப்படின்னோடனே, நான் தான் இன்று ஒரு தகவல் சொல்கிற சுவாமிநாதன் இருக்கார். இன்று ஒரு தகவல் சொல்கிற சாமிநாதன், நீங்கள் இளமையாக இருக்கீங்களே, வயசானவர் நினச்சேன். உள்ளே கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டு காஃபி ஃபீலாம் குடிச்சோன்னா அவர் சொன்னாராம், ஐயா நான் உங்கள் மாணவன் தான், தென்கட்சியில் நீங்கள் எனக்கு பாடம் நடத்துறீங்க, நீங்கள் என் ஆசிரியர், நீ எங்கள் காதை பிடிச்சி சின்ன வயசில் படிப்பு வரலன்னு திரும்பி இருக்கீங்க, நான் இப்போது உங்கள் காதுகளையே திருடி இருக்கேன்னாராம். வாழ்க்கைங்கிறது ஒரு ஆசிரியர் இல்லாமல் முடியாது, ஒரு அம்மா அப்பா எல்லாம் முடியுமா சார்? சார் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டல் இல்லை சார், அரபு சுல்தான் இல்லை சார், பில்கேட்ஸ் இல்லை சார். கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு எவன் இருக்கானோ அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன். இன்னைக்கு உலகத்தில் ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் ஒரு ஆசிரியர் இல்லாமல் வாழ முடியாது, ஒரு டிரைவர் இல்லாமல் நம்ம பயணிக்க முடியாது, ஒரு சின்ன மனிதன் இல்லாமல் இந்த மனித சமுதாயத்தை வாழவே முடியாது சார். எளிய மனிதர்களிடம் பழகி பாருங்கள், அவர்களை விட புதிய மனிதர்கள், அவர்களை விட அன்பானவர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால் தனக்காக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை ஜெயிக்க வைக்க உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொந்த பந்தங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஆசிரியர் பெருந்தகைகள், யாராவது ஒருவர் தூண்டுகோல் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். வெட்டுகிற கத்திக்கு பழம் தன் சதையை தருவது போல, தோண்டப்படுகிற பூமி தண்ணீர் தருவது போல, நசுக்கப்படுகிற மலர் நறுமணத்தை தருவது போல, எரிக்கப்படுகிற மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை தருவது போல, தன்னை அழித்து கொண்டு இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருப்பதனால்தான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்தனைபடிய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வழக்கம் போல கோடை மழை மாதிரி கொட்டி தீர்த்திருக்கிறார். நான் கூட பயந்துட்டேன். முதல் முறையாக நான் பேராசிரியர் பழனி இவ்வளோ ஆக்ரோஷமாக பேச ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் ரொம்ப சீரியஸாக நிறைய தரவுகளை எடுத்து ரொம்ப அற்புதமாக சொன்னார். அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவருடைய பாணிக்கு பின்னாடி அத்தனை பேத்தையும் மகிழ்வித்தாலும் அத்தனை புன்னகைக்கு பிறகும் ஒரு உண்மை ஒளிந்து இருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக சொன்னார். அவர் சொல்கிறதுல மிகப்பெரிய நியாயம்தான். எல்லாமே எனக்குன்னு ஒருத்தர் வாழ்கிறத விட பிறருக்காக வாழ்ந்து பார்ப்பது எவ்வளவு சுகம் இருக்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது, ஆமாம், நம்ம எல்லாத்தையுமே நம்மளே அனுபவிச்சுட்டு இருக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டி வாழும்போது சுகம் இருக்கத்தானே செய்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க சொல்கிறது. அதுக்கு பெரிய உதாரணமாக தன் மாணவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று ஆசிரியர் தவிச்சு அந்த புத்தகத்தை வாங்குவதற்காக ஏங்கிய போது அவரிடம் 1 வார காலம் ஆகும் என்பதை ஒரே நாளில் கெஞ்சி கூத்தாடி வாங்கி அந்த வகுப்பறையில் அந்த புத்தகத்தோடு நிற்கும் பொழுது பிறருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனசு இருக்குல்லையா, எவ்வளோ பெரிய மனசு இல்லை. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பிறருக்காகவே வாழ்ந்த ஊர் இது. சோறு போட்டு சோறுடைத்த நாடு சோழ நாடு என்பது போல பிறருக்காகவே வாழ்ந்த ஊர், பிறருக்காகவே வாழ்ந்த மனிதர்கள்.
அதில் தன் வாழ்க்கையை நிவர்த்தி செய்து கொண்டவர்களுக்கு மத்தியில் போய் என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது, உங்களால் பேச எப்படி வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். ஆமாம், பிறகு கொடுக்கறது அவர் சொன்னார் இல்லையா, ஒரு காதல் இருந்தாலும் அது அந்த நட்புக்கு ஒரே ஒரு இதயத்தை வசீகரித்தால் காதல், அத்தனை இதயத்தையும் வசீகரித்தால் நட்புன்னு சொன்னார். ரொம்ப அப்போ நிறைய விஷயங்களை அவர் அடுக்கி சொல்லும்போது பிறருக்காக வாழ்வதிலும் ஒரு இன்பம் இருக்கத்தான் செய்கிறது. காதலில் ஜெயிக்கிறதை விட தோற்றதுக்கு பிறகு யாரோ நம்மளை தோற்கடித்தவர் தூரமாக இருக்கும்போது பார்த்து ஒரு சிறு புன்னகையோட விலகி போகும்போது இருக்கிற சுகம் இருக்கு இல்லையா, அது காதலியை கைப்பிடித்ததை விட அழகாக இருக்கும். விட்டு கொடுப்பது என்பது அப்படி வாழ்ந்தது தான் சார். ஒரு ஓட்டுநர் ஓட்டுறாரு, பஸ்ஸில் 52 பேர் உட்காந்துருக்கான். ஆனால் எல்லாம் பிசைத்து மீறி அந்த நம்பிக்கையோடு அந்த ஓட்டுநர் வர்றதுனால தான் இத்தனை பேர்த்துக்கு வந்தது. சொல்லும்போது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்துச்சு நண்பர்களே. கொரோனா நேரத்தில் ஒரு லாரி ஓட்டுநர் வட மாநிலங்களில் போய் சிக்கிட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைக்கு இங்கே கொரோனா தொற்றில் யாருமே இல்லை. மனைவி பிள்ளை வச்சு கஷ்டப்படுறாங்க. மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக கூட ஆள் இல்லை. முதல் தொலைபேசியை அவங்க சொல்கிறாங்க, குழந்தைக்கு ஜுரம் இருக்குது, கொரோனா தான் இருக்கும் போல இருக்குது, நீங்கள் எப்போ வருவீங்க, யாருக்கு பிடிச்சி போகிறதுனே தெரில, வாகனங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் சீக்கிரம் வந்துடுவேன், ஆனால் வர்றதுக்கு எப்படியா இருந்தாலும் நாளைக்கு மத்தியானம் ஆகிடும் அப்படின்னு நைட்டு சொல்கிறாரு. அது வரைக்கும் எப்படியாவது பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் இவருடைய தொலைபேசியில் அந்த சார்ஜர் அந்த பவர் இல்லை, பேச முடியலை. இதுக்கு இடையில் அந்த லாரியை மறித்து போக வாகனம் இல்லாமல் வட மாநிலங்களில் உள்ள மருத்துவர்கள் வேற ஒரு மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கு. நிறைய பேர் அங்கே இறந்துருக்காங்க, அவளை தூக்கி கொண்டு அடக்கம் செய்ய வேண்டியிருக்கு, நீங்கள் உதவி செய்ய முடியுமாங்கும்போது அங்கே பார்த்தாங்க, இந்த மருத்துவரை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேர்த்தா எத்தனை உயிர்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிறனால 3 நாள் வரைக்கும் அந்த சேவையை மட்டுமே செய்து கொண்டிருந்தார். கடைசி நாள் அந்த தொலைபேசியில் அந்த பவர் வந்ததுக்கு பிறகு அவசரமாக அழுதுகிட்டு போய் பேசும்போது மனைவி சொல்லியிருக்காங்க, நம்ம பிள்ளை நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பிறருக்காக வாழும் பொழுது தனக்கானது சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து சிவந்த பூமி, பிறரை மகிழ்வித்து மகிழ்வித்து மகிழ்வித்த பூமி, இந்த பூமியில் எப்படிங்க சுயமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பேராசிரியருடைய கேள்வி. நகைச்சுவை அதிகம் இருந்தாலும் கருத்துக்கொள்ளோடும் நிறைய உதாரணங்கள், அதுவும் இன்னைக்கு அந்த படைப்புகளுடைய உதாரணங்கள், படைப்பாளர்களுடைய உதாரணங்கள் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எப்போதுமே மேடையை கலகலப்பாக வச்சுக்கக்கூடிய பேராசிரியர் பழனி என்பவர் இன்றைக்கு சொந்த மண்ணில் ரோசம் வரும் இல்லை, அந்த ரோசத்தோடு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வாதத்தை வைத்திருக்கிறார். அப்படியெல்லாம் விட்டுடலாம் முடியாதுங்க. நீங்கள் என்ன தான் பிறருக்காக வாழ்ந்தாலும் என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது என்பதை பேசுவதற்காக காரைக்காலை சேர்ந்த இரா யோகதர்ஷினி அவர்களை பற்றி நம்ம நிறைய சொல்லணும். தொலைக்காட்சி புகழ் மட்டுமல்ல, மேடைகளில் தனக்குன்னு ஒரு தனி பாணியை வைத்து கொண்டு பட்டிமன்றமாக இருந்தாலும், இலக்கிய மன்றமாக இருந்தாலும், கவியரங்கமாக இருந்தாலும் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்று வந்திருக்கின்ற அன்பு தோழி யோகதர்ஷினி அவர்கள் நம் வாழ்க்கை நம்ம கையில் தான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஆதரவோடு அவர்களை வரவேற்கிறேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் தமிழர் திருநாளும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அற்புதமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் கும்பம் தெரியுமாம், கும்பகோணத்து மக்கள் உங்களுடைய காலடிகளை தொட்டு வணங்கி, அற்புதமான நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருமையான ஒரு மேடை, நல்ல ஒரு மேடையும் நல்ல ஒரு தலைப்பும் கொடுத்துருக்கீங்க சார். டைரக்டா தலைப்புக்குள்ளேயே வந்துடுறேன். அதாவது இன்றைய வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா? உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னாக்கா பிறருக்காக. ஆமா, பழனி சார் பேசுறதா முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா சார், அதாவது பிறருக்காக தான் வாழணும்னு அவ்வளவு தூரம் நம்ம பேராசிரியர் பேசிட்டு அதுல ஒரு இக்கு வச்சாரு பாத்தீங்களா. தனக்காக கடைசியா பேசலாம், பசங்க அத்தனை பேரும் போயிருவாங்கன்னு தனக்காக பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. பிறருக்காக வாழ்றாங்களாம். நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே அவங்க 2 பேரும் பிறருக்காக வாழ்றாங்க, அதனால அவங்க 2 பேரும் வாங்கக்கூடிய பேமெண்ட்டை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுங்க. என்ன இதுல இல்ல, பிறருக்காக தானே வாழ்றாங்க, பேமெண்ட்டை வாங்காம தாராளமா போக சொல்லுங்க. இதுல வேற அவர் சொல்றாரு பாருங்க, தானா தின்னு வீணா போறாரா எங்க வாசு சார். தானா தின்னு வீணா போன உடம்பையும் பாருங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து தின்ன உடம்பையும் பாருங்க. நல்ல 10 கோதுரை நெல்லு கொட்டலாம்புல இருக்கு. அங்கேருந்து இதுல வேற சொன்னாங்க, அதன உணவுக்கு தேவை உப்பு, வாழ்க்கைக்கு தேவை நட்பு. போயிட்டாங்க அத்தனை பேரும்.
உண்மையிலேயே ஒருத்தன் கெட்டு போறான்னா அவன் நண்பன் சொல்றான், மச்சான் அவ ஒன்னதாண்டா பாக்குறா, முடிஞ்சு போச்சு அதோட அவனுக்கு சோழி. இதுல நட்பு வாழ வைக்கிதான். எல்லாரும் நான் வரும்போது நினைக்கிறேன் முத்து முத்தாக படம் பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். குடும்பம் வாழ வைக்கிதான், உறவுகள் வாழ வைக்கிதான். பக்கத்து வீட்டுக்காரன் கை கொடுக்கறானா, பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும். நம்ம எப்ப நினைச்சோம்னா கொரோனா நேரத்துலதான் நினைச்சோம். எங்க அவனுக்கு வந்தா நம்மளுக்கும் வந்துருதோன்னு நினைச்சு. என்ன பேச்சு சார். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு உண்மையாகவே சொல்ல போனா நம்ம எல்லாருமே நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றோமான்னு கேட்டா கிடையாதுங்க. பக்கத்து வீட்டுல ஒரு பொருள் வாங்கிட்டா நம்ம வீட்லயே அது வாங்கணும், எய்த்த வீட்டுல ஒரு பொருள் வாங்கிட்டா நம்ம வீட்லயே அது வாங்கணும்னு அடுத்தவனுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாங்கி வீணா போகக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கான வாழ்க்கையை நாங்க தான் வாழணும்னு சொல்லி நாங்க சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அதுல இன்னும் உங்க சொந்தக்காரங்களை பத்தி சொன்னீங்கல்ல, சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனா பத்திரிக்கை மட்டும் வைங்க, பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னு பத்த வச்சுட்டு வராதிங்க. அது நல்லாதான் படிச்சுக்கிட்டு இருக்கும், அரசு காலேஜ்லயா படிக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் உங்க பொண்ணு இன்னொரு பையன் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அந்த பொண்ணோட படிப்பே சோழி முடிச்சு விட்டு போயிருவாங்க. இந்த சொந்தக்காரவங்க தான் வாழ வைக்கிறாங்களாம். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே எல்லாருமே பிள்ளைங்களை பெற்றிருப்பீங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்க தீர்மானிக்கணும்னு சொன்னாக்கா சொந்தக்காரவங்களை வச்சு தீர்மானிக்காதீங்க, அவங்கள சொந்தமா நீங்க தீர்மானிக்க விடுங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணாதான் அந்த வாழ்க்கை கூட நல்லா இருக்கும்னு சொன்னாக்கா அடுத்தவங்களுக்காக நீ ஏன் சார் இப்படி பண்றீங்க? அப்படியே சொந்தக்காரங்களாம் தூக்கி நிறுத்துறாங்களாம். புதுசா ஒரு பைக் வாங்கிட்டா ஜண்டான்னு சொல்லி சூனியம் வச்சுட்டு போறான் அவன் தான். சார், ஒரு வாத்தியார் எவ்வளவு வேணாலும் நடத்தலாம். ஒரு வகுப்புல 100 பசங்க படிச்சாலும் தான் படிச்சு முன்னேறணும்னு அந்த பையன் நினைச்சா மட்டும்தான் அவன் அதுல முயற்சி எடுத்தா மட்டும்தான் அவனால கூட வெற்றி அடைய முடியும்னு சொன்னாக்கா வாத்தியார் ஒந்துகோலா தான் இருக்காரு. நாம முயற்சி பண்ணா மட்டும்தான் சார் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாண்டா இருக்குன்னு நாம முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த வெற்றி கூட நம்மளுக்கு கிடைக்கும்னு சொன்னாக்கா சொந்தக்காரங்களும் அப்படியே ஒரு விசேஷம்னா கூடி நிப்பாங்களாம். எங்க கூடி நின்னாங்க? வீட்டுல ஒரு வேலை கூட பார்க்க வேண்டாம். இன்னும் சிறப்பா சொல்லிட்டேன் சார். எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சொந்தம் நம்மனாக்கா எப்படி தெரியுமா? இப்ப என்ன வச்சு நான் சொல்றேனே, வீட்டுல மூத்த பிள்ளையா பிறந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், 2வது பிள்ளையா பிறந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், அண்ணன் தம்பி கூட பிறந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், அண்ணன் தம்பி கூட பிறக்கலைனாலும் நான் தான் வேலை பார்க்கணும், மாமியார் இருந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், மாமியார் இல்லைனாலும் நான் தான் வேலை பார்க்கணும், ஏன் நாத்தனார் என் வீட்டுக்கு வந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், நான் என் தாத்தனார் வீட்டுக்கு போனாலும் நான் தான் வேலை பார்க்கணும், என் வீட்டுல விசேஷம்னாலும் நான் தான் வேலை பார்க்கணும், என் சொந்தக்கார வீட்டுல விசேஷம்னாலும் நான் தான் வேலை பார்க்கணும், எனக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், எனக்கு உடம்பு நல்லா இல்லைனாலும் நான் தான் வேலை பார்க்கணும். மொத்தத்துல நாங்க தான் எங்களுடைய வேலையை பார்க்கணுமே தவிர சொந்த வீட்டுக்கு வந்தாக்கா காஃபியை குடிச்சிட்டு அதுல உப்பு இல்ல உரப்பு இல்லைன்னு குத்தம் சொல்றதுக்கு தான் நிப்பாங்க. கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு பேசுங்களேன். இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு பிறருக்காக வாழ்றேன்னு சொல்லியிருக்காரு பேராசிரியர். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா சார், உண்மையிலேயே இந்த வாழ்க்கைன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை கூட எடுத்துக்கோங்களேன். அதோட முதல் எழுத்து பாருங்க வா. அந்த வாழ்க்கை கூப்பிடுது பாருங்க வா. அடுத்து 2 சேருங்க வாழ். வா வாழ். அடுத்து சேருங்க கை. உன்னுடைய கையை நம்பி நீ வாழ். அடுத்த வார்த்தை பாருங்க வாக்கைன்னு இருக்கும். உன்னுடைய வாக்கை நீ நேர்மையாக பயன்படுத்தி வாழ். இது அனைத்தையும் நீ ஃபாலோ பண்ணன்னு சொன்னாக்கா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் பாத்தீங்கன்னா வாகைன்னு சொன்னாக்கா வெற்றி. என்னைக்கு நீ உன்னை நம்பி உன் கையை நம்பி ஒரு உண்மையான நேர்மையான ஒரு வாக்கை பயன்படுத்தி நீ வாழ்றியோ அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு வாகை சூடும் சொல்லி வாழ்க்கைன்ற வார்த்தை கூட உங்களை நம்புங்கன்னு சொல்லி கொடுக்குதுன்னா 2 பேரும் எங்கே இருந்து வந்தீங்க சார்? உண்மையா சொல்லணும்னா பிறரை எதிர்பார்த்து வாழ்வது அல்ல வாழ்க்கை. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன் என்று எதிர்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாக்கா இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொன்னாங்க. அதாவது பழனி சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில எல்லாருமே வேணும். அம்மா இல்லாம வர முடியுமா? அப்பா இல்லாம வர முடியுமா? ஆசிரியர் இல்லாம வர முடியுமா? தெய்வத்தின் அருள் இல்லாம வர முடியுமா? நல்லா கேளுங்க. ஒரு மனிதனுக்கு முக்கியமே பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கோம். மகாபாரதத்துல அர்ஜுனன் பாத்தீங்கன்னா கண்ணனை சார்ந்தே தான் வாழ்ந்தான். அவன் எதா இருந்தாலும் கண்ணனை தேடியே தான் போவான். ஆனா மாதா குந்தி தேவி கைவிட்டுட்டாங்க. அப்பா பிதா சூரியன் கைவிட்டுட்டாரு. குருவும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சாபத்தை கொடுத்து அவரும் கைவிட்டுட்டாரு. கடைசியா நம்பி இருந்த கிருஷ்ணன் கடவுளும் கைவிட்டுட்டாரு. ஆனா எல்லாரும் கைவிட்டாலும் என்னால முடியும்னு தனிச்சு நின்னான கர்ணன், அந்த கர்ணன் கிட்டதான் இந்த கண்ணனே யாசகம் கேட்டு கையேத்தி நின்னான்னு சொன்னாக்கா மத்தவங்களை நம்பி நம்பி கடவுள் கூட போக மாட்டான். எவன் தன்னை நம்பி நிக்கிறானோ அவங்கிட்டதான் கடவுளே தேடி போவான்னு சொன்னாக்கா உங்க கையை நீங்க நம்புங்க சார். புலியின் பல்லிலும் சில பேர் சொல்லுவாங்க, அதாவது அவங்களாம் எப்படின்னாக்கா ஜோசியக்காரன் இன்னைக்கு என்ன சொல்றான், மஞ்சள் கலர் சட்டை போட்டு போனாக்கா எனக்கு இன்னைக்கு லாட்டரியில பணம் விழுவுமா,
பச்சை கலர் சட்டை போட்டு போனாக்கா இன்னைக்கு எனக்கு லோன்ல பேங்க்ல லோன் கொடுத்துருவானா. அந்த மாதிரி அவங்களாம் என்னைக்குமே ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பியே பிறரை நம்பியே வாழ்றவங்க. அதாவது புலியின் பல்லிலும் கிளியின் சொல்லிலும் ஜாதக ஏட்டிலும் கைரேகை கோட்டிலும் வைக்கக்கூடிய நம்பிக்கையை என்னைக்கு நீங்க உங்க மேல வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க வந்து வெற்றிங்கிற ஒரு கனியை நீங்க சுவைக்க முடியும்னு சொன்னாக்கா, என்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நமக்கான வாழ்க்கையை நாம தான் வாழ முடியும். 1000 தான் அடுத்தவங்க சுத்தி நின்னாலும் நம்ம காலால தான் நாம நடந்து நம்ம வாழ்க்கையை கடக்க முடியும்னு சொன்னாக்கா, அடுத்தவங்களுக்காக போலியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கான ஜாலியான ஒரு வாழ்க்கையே எங்களுக்கு போதுன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. எல்லா குடும்பமும் என்னைக்கே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாட்டி நம்ம முறை. நன்றி, வணக்கம். பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்காதீங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்கிறாரு. அதுதான் ஒரு தனித்தன்மைங்கிறாரு. ஒரு பறவை, அது சீன பழமொழி, அது ஒரு பறவை கிளைகளில் அமரும் போதெல்லாம் கிளைகளை நம்பி அமர்வதில்லை, தன் இறகுகளை நம்பியே அமர்கிறது என்கிறார். அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதே சீன பழமொழி சொல்கிறது, தண்ணீரை கூட சல்லலையால் அள்ளலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுமை இருந்தால் என்ற நம்பிக்கை விதைக்கிறார். நிறைய விஷயங்கள் தனக்குன்னு யார் என்ன செஞ்சாலும், ஒரு மரத்தை ஒரு உதாரணம் காமிச்சு சொன்னாங்க. என்னதான் ஒரு மரம் வச்சு அதுக்கு உரம் போட்டு களை எடுத்து தண்ணி ஊற்றி பாதுகாத்து படல் கட்டி அதை பாதுகாத்தாலும் நான் சொல்லுகிற இடத்துக்கு கை கட்டி அது விளையாதல்லவா, தான் நினைக்கும் போது தான் விளையும். ஆசிரியர்களாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் பிறருக்காக நீங்கள் என்ன செய்தாலும் அவரவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அவங்க தான் வாழ முடியுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வர்றாங்க ராத்தா வர்ணுனி அவர்கள். இவங்களும் உங்களுக்கு தெரியும், பெரிய போராளி. இன்றைக்கு நிறைய சமூக சிந்தனையோடு நிறைய போராட்டங்களில் கடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான மேடை பேச்சாக இருக்கட்டும், படைப்புகளாக இருக்கட்டும் நிறைய கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க தான் சொல்ல வராங்க. ஏன்னா சமூகத்தை மீது உள்ள அக்கறை உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை, பிறர் கையில் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு அனுபவப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. உலகெங்கும் வசித்திருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தித்திக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களுடன் எல்லாம் வல்ல தாயாம் தமிழை வணங்கி, இன்னைக்கு என்ன தலைப்பு நடுவர் அவர்களே? என்ன, நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்கா, அடுத்தவங்க கையில் இருக்கா, பிறர் கையில் இருக்கா, அவ்வளோதானே. இந்த நிகழ்ச்சி யார் கையில் இருக்கு? கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு வந்துச்சு தலைப்பு, சரி பண்ணிக்கலாம், பேசுங்க. இல்லை, இப்போ இந்த நிகழ்ச்சி யார் கையில் இருக்கு? நடுவர் உங்க கையில் இருக்கா? என் கையில் இருக்குன்னு நம்புகிறேன். பக்கத்தில் இருக்க பேச்சாளர்கள் கையில் இருக்கா? அவங்க கையில் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. இல்லை, இந்த நிகழ்ச்சி யார் கையில் இருக்குன்னா, இந்த 2 கையையும் வச்சுக்கிட்டு கைதட்டி 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 நம்மளை பேச வச்சுட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இந்த பார்வையாளர்கள் கையில் இருக்கு இந்த நிகழ்ச்சியோட வெற்றி. எடிட்டரோட கையிலையும் இருக்கு. அவரோட கையை வச்சுட்டு அவர் வெட்டாமல் இருப்பார். சரிங்களா? என்ன இந்த இங்கேருந்து வந்து பேசுகிறாங்க 2 பேரும், எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நான்லாம் உண்மையை மட்டுமே பேசுவேங்க, எனக்கு பொய் பேசி பழக்கமே கிடையாது. என்னோட வாழ்க்கை இருக்குல்ல, என்னுடைய திருமண வாழ்க்கை, என்னுடைய திருமண வாழ்க்கை அமைஞ்சதுக்கு யார் காரணம் தெரியுமா? என் திருமண வாழ்க்கை வெற்றியாக போயிட்டு இருக்கிறது யார் கையில் இருக்குது தெரியுமா? நீங்களே சந்தோஷப்பட்டுங்க நடுவர் அவர்களே, அது உங்கள் கையால் தான் இருக்கு. நான் என்னங்க பண்ணேன்? நீங்கள் யோசிப்பீங்களே, நம்ம இந்த பொண்ணுக்கு தாலி கூட போய் எடுத்து கொடுக்கல சிறப்பு விருந்தினரா அப்படின்லாம். ஆமாம், அப்படி இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் என்னை 8 வருஷம் காதலிச்சு திருமணம் செய்து 10 வருஷமா 18 வருஷமா பஞ்சாயத்து இல்லாமல் எங்கள் வாழ்க்கை போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர் என்ன பார்த்து நீங்கள் எழுதின மாம்பழமா மாம்பழம் பாட்டை தான் டெய்லி பாடிக்கிட்டு இருக்காரு. 2500 பாட்டில் வேற நல்ல பாட்டு கிடைக்கலையா? என்ன பண்ணுறது, அவர் கண்ணுக்கு வத்தி போன கொய்யாப்பழம் மாதிரி இருந்தாலும் நான் மாம்பழம் மாதிரி தெரியுறேன். இப்படி மகிழ்ச்சியாக அடுத்தவங்களை பார்த்து வாழ்ந்துட்டு போங்க. அதை விட்டுவிட்டு என் கையில் இருக்குது என் கையில் இருக்குது, மிஞ்சி மிஞ்சி போனால் நகம் இருக்கும், விரல் இருக்கும், வேறு என்ன இருக்குது? இதுலேருந்து வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனது. அணி தலைவர்னா அப்படியே தலை நினப்பு மனசில். நான் என்ன கேட்குறேன், என்ன கேட்க யார் இருக்கா, நானே எல்லாத்தையும் பண்ணிடுவேன், நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்கிறது யூத்தாக இருக்கும்போது வேணா சுகமாக இருக்கலாம். ஆனால் 4 செவுத்தில் உட்காந்துட்டு பேரன் வீடியோ கால் பண்ண மாட்டானா, பேத்தி ஒரு ஃபோன் பண்ண மாட்டாளான்னு அந்த செல்லை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்க முதுமை காலத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க சார், அது எவ்வளோ பெரிய சோகம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இன்னொரு 5 வருஷத்தில் அனுபவிப்பீங்க நீங்கள். இதில் வேற வந்து நம் வாழ்க்கை நம் கை. இதில் வந்துட்டாங்க. இது பேசுறது மாதிரி இல்லை, சாபம் விடுறது மாதிரி இருக்கு. இதில் வேற அந்த அம்மா வந்து இந்த பாப்பா வந்து
நானே வேலை பார்க்கணும், இங்கே இருந்தாலும் நானே வேலை பார்க்கணும், அங்கே இருந்தாலும் நானே எங்கே பார்த்தாலும் நானே வேலை பார்க்கணும். மேடம் எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் வேலையை எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் வேலையை பார்க்கவே அடுத்தவர்களை தேடுற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையால் வாழ்ந்துருவீங்களா? அப்புறம் நம்ம போகிற பாதை இருக்குல்ல, நம்ம போகிற பாதை யார் சார் முடிவு பண்ணுறா? ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, அரசு காலேஜ்லேருந்து பைபாஸில் போயிடுவீங்க. டவுனுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் போக முடியுமா? சார் அங்கே பாலம் வேலை நடந்துட்டுருக்கு, யூட்டன். சார் அங்கே வேணாம் சார், அங்கே கேபிள் தோண்டிட்டு இருக்காங்க, யூட்டன். இப்படி யூட்டர்னா நம்ம நினைக்கிற பாதையிலே நம்ம போக முடியாது, பிறர் காட்டுற பாதையில தான் நம்ம போவோம். சரி நேராக வீட்டுக்கு போயிட்டோம், நம்ம நினைக்கிறத நம்ம சாப்பிட முடியுமா? வீட்டம்மா கேட்பாங்க, சட்னியா சாம்பாரா? நம்ம ஒரு ஆர்வத்தில் சொல்லுவோம், எம்மா சாம்பார். இல்லைங்க, இன்னைக்கு பொடி நுணுக்கி வச்சிருக்கேன், அதுவே மிச்சம் இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க. நம்ம நினைக்கிறத நம்ம சாப்பிட முடியாது, வீட்டில் போடுறத நம்ம சாப்பிட முடியும். சரி வேலைக்கு வெளியில் கிளம்பிட்டோம், அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பி இறங்கி வர்றோம். நம்ம பெற்று வச்சிருக்க குட்டி பொண்ணு அழகாக வந்து நிற்கும், அப்பா இது என்னப்பா ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை, வேற ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வைப்பாங்க. 5 நிமிஷத்தில் பறந்து துடிச்சு போய் வேற சட்டையை மாற்றிக்கிட்டு வருவோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அன்னன்னைக்கு நடக்கிற விஷயமே பிறரை சார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்களை சாராமல் எப்படிங்க வாழ முடியும்? ஒன்றும் இல்லை, இங்கேருந்து காலேஜ் பசங்க போகிறாங்க, வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. இந்த காலேஜ் பசங்க வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் தீர்ந்து போயிடுச்சுன்னா தள்ளிட்டு போனான்னா பங்கு வரைக்குமோ இல்லை வீடு வரைக்குமோ தள்ளிட்டு போனான்னு வரலாறு இருக்கான்னு கேளுங்க, இருக்காது. அங்கேருந்து வருவான் நண்பேண்டான்னு, மச்சான் நான் டோப் பண்ணுறேன்டா போடா பார்த்துக்கலான்னு 8 கிலோமீட்டருக்கு டோப் பண்ணிட்டு போகிற நண்பன்லாம் இருக்காங்க தெரியுமா? சரி நண்பனை விடுங்க சார், இந்த ரோட்டில் வண்டி போகும்போது பிறருக்காக உழைக்கிற நல்லவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஓவர்டேக் பண்ணிட்டு வேகமாக வந்து சார் சைடு ஸ்டாண்ட், அதை விட ஓவர்டேக் பண்ணி வேகமாக வந்து சார் ஷாலு பறக்குது. இவங்களையெல்லாம் விட நல்லவர்கள் ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க யார் தெரியுமா? மெனக்கிட்டு யூட்டன் எடுத்து வருவான் சார், சைடு ஸ்டாண்டை சொல்கிறவர் ஷாலை சொல்கிறவரை விடலாம் அவர் தான் ரொம்ப நல்லவர். என்ன சொல்லுவார் தெரியுமா? சார் அந்த முக்கில் போலீஸ் நிற்கிறாங்க சார், இப்படியே திரும்பிடுங்க. இப்படி அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் வந்து மா ரொம்ப சிம்பிள்மா, எங்கே பயணிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எவருடன் பயணிக்கிறோம் என்பதே முக்கியம். நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம வழிப்பயணத்திலே நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட வரோம்னு நினைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை பயணம் பூரா நம்ம கூட வராங்க இல்லையா? அதனால தான் சார் அவங்களுக்கு வாழ்க்கை துணைன்னு பெயர் வச்சாங்க. அந்த வாழ்க்கை துணை இல்லாமல் நீங்கள் தனியாக சாதிச்சிட முடியுமா? உங்களை பெற்று இடத்தை இந்த பூமியில் உங்கள் பெற்றோர் கொடுக்காம நீங்கள் சாதிச்சிட முடியுமா? நத்தை கூட்டி நீர் போதும் எங்கள் தாகம் தீர்த்து கொள்வோம், கத்தும் கடலும் கைதட்ட கவிதைகள் போல வாழ்ந்தோம்னு சொல்லி பாண்டவர் பூமியா இந்த வாழ்க்கையை சொந்தங்களோட வாழ சொன்ன நடுவரை வச்சு கேட்குறேன், சொந்த பந்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா? எல்லாத்துக்கும் மேலே வந்து ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டார், இவர் என்ன பண்ணிட்டு சார், ஒரு ராமேஸ்வரம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட கடை கோடியில் இருக்குது. இந்தியா மேப்பில் பார்த்தோன்னா அது நம்ம இந்தியாவுடைய காலடியில் இருக்குது. இந்த இந்தியாவுடைய காலடியில் இருக்கிற ராமேஸ்வரத்தை நம்மளுடைய தலைநகரம் டெல்லியே தலை குனிஞ்சு பார்க்க வச்ச ஒருத்தர் உண்டுன்னா அது அப்துல் கலாம் சார். அந்த அப்துல் கலாம் அப்படி ஒரு ஆகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானி ஆனது காரணம் அவருடைய ஆசிரியர். அவர் ஆகச்சிறந்த மனிதநேய மாண்பாளர் ஆனதுக்கு காரணம் அவருடைய பெற்றோர். இப்படியாப்பட்டவர்கள் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுமா? ஒன்றும் இல்லை, எல்லாரும் பேசிட்டு போகலாம், 1000 நல்ல விஷயங்கள் இருக்குது, 1000 கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்களேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு 1000 பேர் கூட இருக்கணும். 1000 பேர் கூட இருக்கிறவன் ஜெயிப்பான். அந்த 1000 பேரும் நண்பனாக இருக்கணும், உறவாக இருக்கணுமானா நெவர் இருக்க மாட்டான். நம்மளுக்கு குழி தோன்றதுக்கு சார் சொல்கிற மாதிரி என்ன சார் டைலாக் அது, விளைநிலங்கள் இல்லாமல் சுயநலங்களாக இருந்தது. அப்புறம் என்ன, நம்ம வந்து என்ன படிக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன், இப்படி தானே சார்? இப்படி சுயநலவாதிகள் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கோம், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனிதனின் வெற்றி என்பது அவனை சுற்றியுள்ள நண்பர்களாலும் உறவுகளாலும் மட்டும் அமைவதல்ல, நல்ல எதிரிகள் வேணும் சார். எவன் ஒருத்தன் கிட்ட தோத்தோமோ அவன் கிட்ட ஜெயிக்கணும் 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 தான் சார் ஒருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட எதிரிகள் கூட உங்களை வாழ வைக்கிறார்கள். ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு கடைக்கு போகுது. அப்போ வழியில் ஒரு மெடிக்கல் பார்க்குறாரு அப்பா. பார்த்துட்டு பாப்பா இருப்பாப்பா எறும்பு மருந்து வாங்கிட்டு போவோன்னு சொல்கிறார். அப்போ அந்த குழந்தை கேட்குறா, ஏன்பா நம்ம வீட்டுக்கு எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்?
அந்த அப்பா அந்த நிமிஷம் யோசிக்கிறாரு, இந்த உலகம் எல்லோருக்குமானது, அந்த எறும்பை விஷம் வச்சு கொள்ள நான் யாரு, என் குழந்தைக்கு இருக்கிற புரிதல் எனக்கு இல்லையேன்னு சொல்லி அவளை பெற்ற தந்தைக்கு அவள் தாயாகிறாள், அவருக்குள் உள்ள மனிதத்தை மலர செய்கிறாள்னா சின்ன குழந்தைங்கள்ட்டேருந்து நம்ம வாழ்க்கையை கற்றுக்குறோம் சார். அதுதான் சார் உலகம், அது வாழ்க்கை, அதை உறிஞ்சுக்கோங்க. நாம் நம்முடைய பிரச்சனைகளை பேசும்போது அதை கேட்க நல்ல காதுகள் வேண்டும். நாம் நம்மை அன்புடன் பார்க்க நல்ல கண்கள் வேண்டும். நம்முடன் நடக்க நல்ல கால்கள் வேண்டும். நம் துயர் துடைக்க அன்பான கைகள் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நினைப்பதை நாம் சொல்லாமல் புரிந்து கொள்ள நல்ல மனம் கொண்ட 4 பேராவது வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை. அவர்களுக்காக வாழ்ந்து பாருங்க சார். சோகம் கூட சுகமாக தெரியும் என கூறி நல்ல வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். யதார்த்தமான வாதங்கள் வருணனி பேசினது எல்லாமே மிக யதார்த்தமானது. யாரையும் சார்ந்து வாழாமல் இந்த உலகத்தை யாரும் வாழ்ந்து விட முடியுமா? தனி மனிதனே தயாராகி தனி மனிதனே ஒரு எல்லைக்கு போய்விட வேண்டுமா? அதுக்கு நிறைய பேர் உதவி தேவைப்படுகிறது. சாலையில் வருவது வரைக்கும் தான் தனி மனித உரிமை. சாலையில் இறங்கிய பிறகு அதனுடைய பயணத்தில் பல பேருடைய ஒத்துழைப்பும் சூழ்நிலையும் நம்மளை திசை திருப்பி விடுகிறது என்று யதார்த்தமான விஷயங்கள். அதை எந்த அளவுக்கு இந்த உலகம் ஒருவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 2 பக்கமும் கேட்கும் போதெல்லாம் ஆமாம் தான் சொல்ல தோணுதில்லை நமக்கு. நாமள எல்லாமே எந்த பக்கமும் ஆமாம் இல்லை, நம்ம தானே நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்னு தோணும். இந்த பக்கம் ஆமாம் இல்லை, நம்ம மட்டுமே முடிவு எடுத்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? நமக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒரு வாத்தியாரை நம்பி தான் ஆகணும், ஒரு கடைக்கு போனால் கடைக்காரரை நம்பி தான் ஆகணும், வெளியில் போனால் சாலையை நம்பி தான் ஆகணும். இப்படி எல்லாத்தையும் நம்பி தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. இது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இப்போ நானும் இதை ரொம்ப இங்கே வானத்திலேருந்து குதிச்சோ பூமியிலேருந்து முளைச்சோ வரல. இந்த வாழ்க்கைக்குள்ளே சிக்கி கொண்ட ஒரு சராசரி மனிதன் தான். எல்லாமே இன்றைக்கி தனி மனிதனால் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. நான் வள்ளுவனிடம் ஒரு கவிதை எழுதும்போது சொல்லியிருந்தேன், வள்ளுவா ஆதி என்பது 1ஆ 2ஆ, 1ஆக இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை, 2ஆக இருக்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு வாதம் பண்ணி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நண்பர்களே. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் தானே தோன்றி தானே அறிமுகமாகி தன்னையே தானே வெளிப்படுத்தி கொண்ட சக்தி ஏதேனும் ஒன்று இருந்தால் அதை ஆதி என்று ஒற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏதோ ஒன்று இருப்பதை இன்னொன்று அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது. இருப்பது ஆதியா, அறிமுகப்படுத்தியது ஆதியா? ஆதி என்பதற்கு 2ஆ இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. வள்ளுவா, இங்கே யாருமே தானே தோன்றி தானே அறிமுகமாகி வாழ்ந்து இறந்ததாக இல்லை. ஒருவன் பெயரை கூட இன்னொருவன் உச்சரிக்க வேண்டியிருக்கிறது. இது சார்ந்து வாழ்கிற உலகமாக இருக்கும்போது வள்ளுவா, நீ மட்டும் எப்படி ஆதி 1 என்று சொல்கிறாயோ தெரியவில்லை என்று ஒரு வாதத்துக்கு கவிதை எழுதியிருந்தேன். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. இங்கே யாருமே வாழ்ந்த முடியாது. இந்த ஆடை, நீங்களும் நானும் போடுகிற ஆடை வெறும் 1000 500 5000 கொடுத்ததுனால இல்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பருத்தி எவன் வெட்டானோ, எவன் அதற்கு தண்ணீர் பாய்ச்சினானோ, எவன் களை எடுத்தானோ, எவன் பஞ்சு எடுத்தானோ, எவன் அதை ஆலைக்கு அனுப்பினானோ, எவன் நூலாய் மாற்றினானோ, எவன் அதை ஆடையாய் மாற்றினானோ, எவன் அதுக்கு வண்ணம் ஏற்றினானோ, எதை கடைக்கு அனுப்பினானோ, எவன் அதை தைத்து கொடுத்தானோ, எவன் அவளை தேய்த்து கொடுத்தானோ தெரியாது. இத்தனை பேர் உழைப்பில் தான் இந்த ஆடை இருக்கிறது. இந்த அரங்கம் நீங்கள் நானும் அமர்ந்திருக்கிறோம். யார் செய்தது என்று தெரியாது. தானே வந்தேன் தானே அமர்வேன்னு சொல்லியிருங்கள். ஆனால் தானே வருவதற்கு ஒரு இடமும் தானே அமர்வதற்கு ஒரு இருக்கையும் யார் தயாரித்தார்கள் என்று தெரியாது. யாரோ உழைத்திருக்கிறார்கள், அதனால் நாம் அமர்ந்திருக்கிறோம். பார்ப்பது எல்லாம் பல பேருடைய ஒத்துழைப்பு, ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நம்மளை யாரோ சார்ந்திருப்பார்கள், நாமும் அவரவர்களை சார்ந்திருக்கிறோம் என்பதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய வாதம். ஆமாம், சார்பு இல்லாமல் வாழவே முடியாது. இங்கே தனி மனிதர்களால் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. நான் யார் என்பதை சொல்வதற்கு இன்னொருவன் தேவைப்படுகிறது. தனி ஒருவன் ஓடிக்கொண்டிருந்தால் முதலாவதாக ஓடுகிறானா 2ஆவதாக ஓடுகிறானா என்பது கூட தெரியாது. என்னுடைய திறனை நான் சோதித்து பார்ப்பதற்கு கூட ஒருவன் ஓட வேண்டியிருக்கிறது. இங்கே தனியாக ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு வாழ்க்கை இல்லை, எல்லை இல்லை, குறிக்க முடியாது, வெற்றி தோல்வி தெரியாது. அப்போ தனியாக ஓடிக்கிட்டு இருந்தால் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்ததாக உங்களுக்கு திருப்தி இருக்குமா அப்படின்னா அவங்க பக்கம் ஒரு பெரிய வாதம். அதெல்லாம் இருக்கட்டுங்க, என்னதான் இருந்தாலும் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். இப்போ எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் உட்காந்துருக்கிறேன். 1000 செவிலியர்கள் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள். அருமருந்துகள் என்னை குணப்படுத்த முயற்சி செய்கிறது. ஒரு குளிர்சாதன அறையில் படுத்திருக்கிறேன். எல்லாம் இருந்தாலும் வலியை நான் தான் தாங்க வேண்டியிருக்கிறது. என் வலியை வாங்கிக் கொள்வதற்கான எந்த விஞ்ஞானமும் எனக்கு சொல்லவில்லை. ஏன்னா அந்த நேரத்தில் மறுப்பதற்கு சில வில்லைகளை போடலாம்.
ஆனாலும் பிள்ளைகளுடைய வீரியம் குறைந்த பிறகு வழியை நான் தான் தாங்க வேண்டியிருக்கிறது, நான் தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை என் கையில் தான் இருக்கிறது. இது வழியா இல்லை, இதை கடந்து போகிறதுக்கான தைரியத்தை நான் கொடுக்க வேண்டுமா என்பது இவர்களுடைய வாதம். ரெண்டு பக்கமும் சரியா தானே இருக்கு. ஆனால் அது எதையும் இந்த வாழ்க்கை சமீப காலமாக கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக சுயநலம் அதிகமாக ஆகிவிட்டது. பிறரை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்ற பிறர் எண்ணத்தை தான் புதைத்து கொண்டிருக்கிறது. சினிமா மோகம், அரசியல் மோகம், ஊடக மோகம், விளம்பர மோகம், இவற்றையெல்லாம் என்னை யாரென்றே தெரியாமல் அவர்களுக்காக இப்படி வாழ வேண்டும், இவர்களுக்காக இவளுக்கு வேண்டும், நட்புக்காக, உறவுக்காக, ஊருக்காக, பேருக்காக, புகழுக்காக, பணத்துக்காக என்று என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்பது இந்த வாதம் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் பிறர் கையில் வாழ்க்கை போயிடுச்சுங்கிறது இவங்களுடைய வாதம். என்னதான் நான் இருந்தாலும் சரி, நான் தானே அதை விரும்புகிறேன். இவங்க சொல்கிறாங்க, நான் வேணுமா வேண்டாமா, ஏன் அவனை பார்த்து நான் சூடு போட்டுக்கணும்? எனக்கு எது முடியும், என்னால் எவ்வளவு தாங்க முடியும், என்னால் எவ்வளவு வாங்க முடியும், எது எனக்கு சரியாக இருக்கும். யாரோ ஒரு ஆடை போட்டிருந்தால் அந்த ஆடையை கூட என்னளவுக்குத்தான் தைத்து கொள்ள முடிகிறது, நான் தான் தீர்மானிக்க வேண்டுங்கிறது இவர்களுடைய வாதம். நிறைய விஷயங்கள் இங்கே தனி மனிதன் வாழவே முடியாது. ஆனால் தனி மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது மிக அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் தன்னை நம்பாதவனை இறைவன் நம்புவதே இல்லை. எவன் ஒருவன் தன்னை நம்புகிறான் அவனைத்தான் இறைவன் நம்புகிறான். இறைவனே சில இடத்துல மனிதர்களை பார்த்து எங்க தெரியுங்களா பொறாமப்படுறான். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு இங்கே என்ன நடக்குன்னே தெரியாது, ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறான் இந்த மனுஷன். இந்த நம்பிக்கை எங்கடா கொடுத்தேன்றான். 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும், 20 வருஷம் கழிச்சு என் சொத்தின் மதி இப்படியாக வேண்டும், 30 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்று திட்டம் போடுகிறாய். இன்னும் 5 நிமிடத்தில் இந்த அரங்கத்துக்குள் என்ன நடக்கும் என்றே மனிதர்களுக்கு தெரியாது. இந்த நம்பிக்கையை எப்படி இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்கிறான் இறைவன். அவ்வளவு அழகான ஒரு போராட்டத்துக்குள்ள மனிதன் நாகரிகத்துக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் பிரமிப்புக்குள்ளேயும் மாட்டிக்கொண்டு நம்ம வாழ்கிறோமா அடுத்தவனுக்கு வாழ்கிறோமானே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கும். அதுக்காக தான் இந்த தலைப்பு இன்னைக்கு அவர்கள் இங்கே தலைப்பு ஒன்று, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை இவர்கள் சொன்னார்கள், இருக்க வேண்டிய வாழ்க்கையை இவர்கள் சொல்கிறார்கள். இன்னைக்கு இப்படி போயிடுச்சு எல்லாரும் நம்பி, ஆனால் இப்படி இருக்கணும், நாங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு சிலர் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒரு மரத்தை உதாரணம் காமிக்கிறாங்க. என்னதான் நான் ஒரு மரம் வச்சாலும் கன்று வைத்தாலும் நான் சொல்லும்போது என் வீட்டு தோட்டத்தில் பூக்கள் பூப்பது இல்லை, நான் கேட்கும் மனத்தை அந்த பூக்கள் வீசுவதும் இல்லை. எல்லாமே சொல்லும். மேகம் பொழி என்றால் மேகம் பொழிவதற்கு அந்த காலத்தில் போல அறத்தோட பாடுற புலவர்கள் இல்லை. மேகங்களை கூடி மழை பொழிய வைப்பதற்கான அந்த தன்மை இன்றைக்கு அந்த வீரியம் குறைந்து போய்விட்டது. ஒரு நேரத்தில் பாட்டு பாடிய மேகம் வைத்து மழை வர வைத்த புலவர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இது. ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மனிதத்தன்மை மாறி ஒருவர் சாராமல் வாழவே முடியாது. காரணம், வீட்டுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் நாம் தனி மனிதர்கள். வீட்டை விட்டு தாண்டும் பொழுது நாம் புது மனிதர்களாக ஆகிவிடுகிறோம். வாழ்க்கை என்பது வெளியிலையா வீட்டுக்குள்ளையா என்பதை நாம் முதல்ல தீர்மானத்துக்கு வரணும். வீடு என்பது ஓடி பறந்து ஓய்வெடுக்க கூடு திரும்பும் பறவை போல நாம் ஓய்வெடுக்கிற இடம் வீடு. ஆனால் வீட்டுக்கு வெளியே என்பது நாம் தேடி அறிவை சேர்த்து கொண்ட ஒரு வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய வெளி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் இங்கே தோத்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளே எடுக்கிற முடிவை வெளியில் எடுப்பான், வெளியில் எடுக்கிற முடிவை வீட்டுக்குள்ளே எடுப்பான். அது ரொம்ப ஒரு நுண்ணியமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே கணக்கு பார்க்கணுமா அங்கே பார்க்க மாட்டான், எங்கே கணக்கு பார்க்கக்கூடாது அங்கே பார்ப்பான். வீட்டுக்கு வெளியில் போகும் பொழுது 5 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 7 ரூபாய்க்கு விற்றாதான் போக்குவரத்துக்கு 1 ரூபா, நம்ம வாங்கி வியாபாரம் பண்ணதுக்கு 1 ரூபா அப்படின்னு ஒரு லாபத்தை வச்சு விற்கணும். அங்கே தான் லாப கணக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு பிள்ளைகள்கிட்டையும் பெண்டாட்டிக்கிட்டையும் கேட்பான், நீ இத்தனை ரூபா கொடுத்தனே அப்படின்ட்டு அவன்கிட்ட லாப கணக்கு பார்ப்பான். எங்கே கணக்கு பார்க்கணுமோ அங்கே பார்க்கல, அங்கே ரொம்ப நியாயமாக இருக்கிறான். எங்கே கணக்கு பார்க்கக்கூடாது அங்கே பார்க்குறான், அங்கே அநியாயமாக இருக்கான். அதனாலே வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நாகரிகமும் வளர்ச்சியும் அறிவியலும் ஊடகமும் சினிமாவும் அரசியலும் இன்றைக்கு நம்மளை சுற்றி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிகளும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்றேன்னா ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி உங்களோட கண்ணாடிக்கு முன்னாடி போய் இரவு உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் கண்ணாடி முன்னாடி ஒரு 2 நிமிடம் பேசுங்கள். காலையில் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதிலிருந்து மீண்டும் இந்த வீட்டுக்குள் நான் திரும்புகிற வரைக்கும் எனக்கு பிடித்தது மட்டும்தான் இந்த இன்றைக்கு செய்தேனா என்று கேளுங்கள். உங்கள் கண்ணாடி காரி துப்பும். பொய்யாக சிரித்தாய், பாராட்டுக்காக கை குலுக்கினாய், பிடிக்காது என்றே நீ அமைதியாக இருந்தாய், பொய்யாகவே ஒருத்தனை பாராட்டினாய்,
காரணம், அப்படி பாராட்டினால்தான் நாளைக்கு உனக்கு காரியம் நடக்கும் கற்றுன்னு வந்தேன், நீ உனக்கு பிடிச்சதை செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு கண்ணாடி நம்மளை காரி துப்பும். அப்படி ஒரு வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. உறவை பார்த்து சூடு கொண்டுவோம், நட்பை பார்த்து, சமூகத்தை பார்த்து, சினிமாவை பார்த்து, இன்னைக்கு வர அந்த நவீன கலாச்சாரத்தை பார்த்து நமக்கு என்ன செய்யறோம்னா நாமளே மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். எனக்கு என்ன உடை போடணும்னு நான் தான் முடிவு எடுக்கணும். எனக்கு என்ன சாப்பிட்டா சரிக்கும், எனக்கு எது வரைக்கும் போதுங்கிறத ஒரு உணவை போதும் என்று தீர்மானிக்கிறோம் இல்லையா? எனக்கு தேவையான உணவை நான் தீர்மானிக்கிறேன், எனக்கு தேவையான ஆசைகளை நான் தீர்மானிக்கிறேன். ஆனால் அந்த உணவை கொண்டு வருவதற்கும் அந்த உணவு என்னுடைய சாப்பாட்டு மேஜைக்கு வருவதற்கும் பிறர் தேவைப்படுகிறார்கள். ஆனால் எந்த உணவகத்துக்கு போனால் என்ன உணவு கிடைக்கும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். பிறர் தான் தருகிறார்கள் இல்லை, ஆனால் அது எங்கே போனால் கிடைக்கும், அது எவ்வளவு சாப்பிடணும். வச்சதை எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. வைக்கிற காய்கறி எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்குதா? என்ன பிடிக்காது. 1000 ஆடைகள் இல்லை, லட்ச ஆடைகள் இருக்கும். பிறருக்காக அவர்கள் கொண்டாந்து வைக்கிறார்கள். ஆனால் எனக்கானது மட்டும்தானே ஒரு ஆடையை நான் எடுத்து வருகிறேன், தேர்வு செய்கிறேன். இன்னும் நாம் பொம்மைகளாக மாறவில்லை என்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. மனிதர்கள் இன்னும் இந்த நவீன காலத்திலும் இவ்வளவு மாற்றங்கள் வந்த பிறகும் பொம்மைகளாக மாறாமல் இன்னும் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. காரணம், இப்போது நினைத்தாலும் எனக்கு இது வேண்டும் வேண்டாம் என்பதை முடிவெடுக்கிற தருணம் எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அப்படி முடிவு எடுக்கும் பொழுது வருகிற இழப்புகள் இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்கொள்ள மனம் பயப்படும் போதுதான் பிறரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த முடிவு எடுத்துருவேன், நஷ்டம் வந்துடும். இந்த முடிவு எடுத்துருவேன், இந்த உறவு என்னை விட்டு போயிடும். இந்த முடிவு எடுத்துருவேன், இந்த காதல் தோற்று போயிடும். இந்த முடிவு எடுத்துருவேன், ஊரில் என்னை ஒதுக்கி வச்சிருவான். இந்த முடிவு எடுத்துருவேன், நான் அசிங்கமாக இருப்பேன். இந்த முடிவு எடுத்துருவேன், என்னால் பணக்காரன் ஆக முடியாது என்கின்ற அந்த பயம் இருக்கு இல்லையா, பிரமிப்போடைய பயமும் ஒரு அனுசரணையுடைய பயமும் பயமுறுத்துவதால் முடிவு எடுக்க பயப்படுகிறோமே தவிர, ஆனால் முடிவு எடுக்கிற தன்மை நம்ம கையில் தான் இருக்கு. நான் எதை இழந்தாலும், ஒரு விதை தன்னை உடைத்துக் கொள்ளாமல் செடிகளாக மலருவது இல்லை, ஒரு கல் தன்னை சிதைத்துக் கொள்ளாமல் சிற்பமாக வருவது இல்லை. எவெல்லாம் புதைய துணிகிறானோ அவன் மட்டும்தான் உழைக்க தொடங்குகிறான். அப்ப இன்ன வரைக்கும் இந்த நவீன யுகத்தில் கூட, எந்திர யுகத்துக்கு கூட, ஏஐ காலம் வந்ததுக்கு பிறகு கூட நம்மள மாதிரியே ஒரு ஏஐ நீ உருவாக்குனாலும் நாம் தொட்டால் உணர்கிற அந்த உணர்வு அந்த ஏஐக்களுக்கு தெரியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்குள்ளே மாட்டிக்கிறோம். நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும், இப்படி போகணும், சிரிக்கணும், பாடணும், ஆடணும், எல்லாமே உண்டு தான். சார்ந்து வாழ்கிற உலகம், சார்ந்து தான் வாழ வேண்டியிருக்கிறது. ஆனால் சார்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற அந்த கடைசி சாவி இன்னும் நம் கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மருந்து கடைக்காரர் தன் கடையை திறக்கும் பொழுது எல்லாம் 3 மருத்து சாமியை வச்சு வேண்டிக்கிறார். இன்னைக்கு என்னோட மெடிக்கலில் நிறைய வியாபாரமாகணும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேத்துக்கு நோய் வரணும்னு அர்த்தம். ஒரு மெக்கானிக்குக்காரர் அவரும் 3 மதத்து சாமிகளையும் வைத்து வேண்டிக் கொள்கிறார், எனக்கு நல்லா இன்னைக்கு வியாபாரம் நடக்கணும் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய வண்டிகள் பழுதாகணும்னு அர்த்தம். இன்சூரன்ஸ்காரன் இன்னைக்கு என்னுடைய கல்லா காலியாகவே கூடாதுன்னு கேட்டுக்கிறான். அப்படின்னா யாருக்கு எதுவும் நடந்தது, ஏன்னா அவங்க பணத்தை பாதுகாக்கணும். நானும் கேட்குறேன், கடவுள் என்ன கொரியர் சர்வீஸாக வச்சுருக்காரு, நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்கள் வாசலுக்கு கொடுக்க. ஆனால் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது, சரி செய்து கொண்டே தான் இருக்க வேண்டியிருக்கிறது. யாரோ ஒருவர் எங்கே இழக்கும் பொழுதோ, எங்கோ பிழைப்புக்காகவோ ஒருவர் சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது. அதனால் நான் செய்கிற தொழிலை நான் நேர்மையாக இருக்கேன். யாரேற்கும் உதவி செய்தால் அந்த உதவியின் மூலியமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் கிடைக்கும், அவருக்கு அது உதவி, எனக்கு அது வாழ்வியல் என்ற அந்த ஒற்றை புள்ளியில்தான் ஒருவரை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது. என் புகழாரம் அவரை சந்தோஷப்படுத்துகிறது என்ற ஒற்றை புள்ளியில் தான் அவரை பொய்யாக சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்கிறது. என் நாடை போகும்பொழுது 4 பேர் என்னை பாராட்டுகிறார்கள், அந்த பாராட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்கின்ற ஒற்றை புள்ளியில் தான் பிறரை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது. அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம், ஆசிரியரிடம் போய் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், கண்ணை மட்டும் விட்டுட்டு பிச்சு எடுத்துருங்கம்மாங்க அப்பா அம்மா பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கும்போது. ஆனால் அப்படி அடித்து படிக்க வைத்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு எங்கேயோ இருக்கார்கள். ஆனால் இன்னைக்கு அடிக்க கையோங்கனாவே இன்னைக்கு கேஸ் கொடுக்குற பிள்ளைங்களும் இருக்காங்க. அப்போ ஒடிச்சு வளர்க்காத மரமும் அடித்து வளர்க்காத பிள்ளையும் நாளைக்கு நேர் நின்று போகுமா இந்த சமூகத்தில் என்றால் இருக்காது. ஆனால் நாம் என்ன, ஒவ்வொரு சுதந்திரம், ஒவ்வொரு அன்பு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கான கட்டுக்கோப்பையும் ஒழுக்கத்தையும் நம்ம கடைபிடிக்க தவறிவிட்டு
அதனால தான் இன்னைக்கு அவனைப் போல அவளைப் போல அதுவைப் போல அங்கே போல இவங்களைப் போல சினிமாவைப் போல கலாச்சாரத்தைப் போல தன்னை மாற்றிக்கொள்வதற்காக சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது. தனி மனிதனால் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஆனால் தனி மனிதன்தான் எப்படி வாழ வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் எங்களுக்கு மிச்சம் இருக்கிற கடைசி நம்பிக்கை, இவர்கள் பேசினதில் நிறைய விஷயங்கள், இன்றைக்கு வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஒரு சில இடத்தில் என்றார்கள். நான் சொல்கிறேன் நண்பர்களே, எனக்கு தெரிந்த அனுபவத்தில் இன்னும் என்னுடைய வாழ்க்கை முழுமையாக என் கையை விட்டு போகவில்லை. நான் தீர்மானிக்கலாம். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் வேணுமா வேண்டாமா என்கின்ற உரிமையை நான் எடுக்க முடியும். அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. மனிதர்கள் பொம்மையாக மாறாமல் இன்னும் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கடைசி நம்பிக்கையில் சொல்கிறோம். என்னதான் பிறரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் வேண்டும் வேண்டாம் என்பதும் விருப்புவதும் வெறுப்புவதும் இதே நேரத்தில் இது தேவை தேவையில்லை என்பதும் தீர்மானிக்கிற நம்பிக்கைதான் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர வைக்கிறதே தவிர, சார்ந்து இருப்பவர்கள் எப்போதும் சார்ந்திருப்பவர்கள், சார்ந்திருக்கும் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். சந்தர்ப்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேடல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்களும் நானும் மாற மாட்டோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. வாழ்க்கை நம் கையில்தான். நன்றி, வணக்கம்.